இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷனில் நல்ல காரசாரமான ஒரு சிற்பி காளான் குழம்பு தான் நாம் செய்ய போகிறோங்க. இது நல்ல சூடான இட்லியில் போட்டு சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். சிற்பி காளான் இப்போது ஓரளவு நல்லா பரவலாகவே கிடைக்கிது. அது ரொம்ப தண்டுகள்லேருந்து எல்லாமே ரொம்ப இலசாக தான் இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம். இப்போது நம்ம இந்த கிரேவி செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கிண்ண அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். நல்ல பழுத்த தக்காளியாக 2 தக்காளி கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தனி மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் காரம் நல்லா சேர்ப்பிங்கன்னா 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம், இல்லை 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அது போக கொஞ்சம் புதினா இலைகள், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கு. தாளிக்கிறதுக்கு நம்ம 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு மட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க. அது போக 400 கிராம் அளவுக்கு சிற்பி காளான், அதாவது ஒரு 2 பேக்கெட் காளான் எடுத்துருக்கு. ஏன்னா காளான் வதக்க வதக்க உங்களுக்கு நல்லா வற்றி இதில் பாதி அளவு தான் வரும். ஸோ இப்போது நம்ம கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி காளானை நல்லா க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக தண்டெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ரொம்ப முத்தல தண்டாக இருந்தால் நீங்கள் சிசர் வச்சு இல்லை அருகாமனையில் கட் பண்ணி எடுத்துருங்க. இல்லாட்டி மித்ததெல்லாம் அப்படியே போட்டுருங்க. இது போக 3 பச்சை மிளகாய் தேவை. இப்போது அரைக்கிறதுக்கு ஒரு பெரிய துண்டு தேங்காய்ச்சூள், கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் கசகசா போட்டு அதோடு நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா இலைகளை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க பட்டை, ஏலக்காய், கிராம்பையும் அதோடு சேர்த்துடுங்க. அந்த 3 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி அதோடு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் போட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்க விட்டு நாம் அதோட நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தூளுப்பு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் சேர்த்துருவோம். இதெல்லாம் அப்போ தான் கொஞ்சம் வாசனையெல்லாம் நல்லா போகும். ஸோ வதக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க காளான், நான் காளானை நறுக்கலைங்க, தண்டை மட்டும்தான் நான் வீடியோவில் காமிச்ச லைட்டாக கட் பண்ணியிருக்கேன். மற்றபடி அப்படியே ஃபுல்லாக தான் போட்டிருக்கேன். ஸோ 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த காளான் பாருங்கள் பாதியாக வற்றி வந்துருச்சு. இந்த மாதிரி வற்றி வரவும் மிளகு சீரகத்தூளை இதோட நம்ம ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுறலாம். அதோடு நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. காரம் பார்த்துட்டு உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா நீங்கள் மேற்கொண்டு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதோட தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள், மஞ்சத்தூள்லாம் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த எசன்ஸ்லாம் நல்லா அதோட மசாலாவோடு கிளறி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் அதோடு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு தூள் உப்பு தேவைக்கேற்ப போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அது லேசாக ஒரு கொதி வரவும் குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் அளவுக்கு விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு காளான் அந்த தண்டுகள்லாம் நல்லா ஒன்று போல் வெந்து வரும். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நீங்கள் திறந்து பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான காளான் கிரேவி ரெடியாக இருக்கும். இருந்தாலும் ஸ்டவ்வில் கொஞ்சம் நேரம் நீங்கள் சிம்மில் போட்டுருங்க, குழம்பு கொதிக்கட்டும். சில எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகளை அதில் தூவிடுங்க. அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை சூடான இட்லியோடு சேர்த்து சாப்பிட சுவை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நார்மலாக 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 5 இட்லி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற அந்த சுவை உங்களால் உணர முடியும். ஸோ இந்த காரசாரமான சிற்பி காளான் கிரேவிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.